ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஜெய்ஷா வைத்த மிகப்பெரிய ஆப்பு. பாகிஸ்தானால் இனி எழவே முடியாது. சாம்பியன் டிராஃபி தொடரை நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்னு 29 ஆண்டுகளுக்கு பிறகே ஐசிசியிடம் போராடி அந்த சாம்பியன் டிராஃபி தொடரை நடத்துவதற்கு பர்மிஷன் வாங்கியது பாகிஸ்தான். கிட்டத்தட்ட சர்வதேச போட்டிகள் பாகிஸ்தானில் நடந்து பல வருடங்கள் ஆனதுனால அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மைதானங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருந்ததுனால சர்வதேச போட்டி நடத்துவதற்கு அந்த மைதானங்களை புதுப்பித்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு. அதை புதுப்பிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் செலவும் செஞ்சாங்க. ஆனால் ஐசிசி தொடரில் இந்தியா பாகிஸ்தானில் வந்து விளையாடாது அப்படின்னு ஜெய்ஷா திட்டவட்டமாக தெரிவித்ததுனால பாகிஸ்தானுடைய போட்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா துபாயில் தான் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனால பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு சில போட்டிகளும் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய போட்டிகள் பாகிஸ்தானில் ஒரு சில போட்டிகளும் நடத்த பிளான் செய்யப்பட்டது. இதனால் பாகிஸ்தானுடைய வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு வருமா அப்படின்னு பெரிதும் ஒரு ஏமாற்றம் இருந்தது. இதில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அவங்களோட சொந்த மண்ணில் படுதோல்வியை சந்தித்தாங்க. அடுத்து இந்தியாவோட நடந்த 2வது போட்டி துபாயில் நடந்தது, அதுலேயும் படுதோல்வி சந்தித்தது. 3வது போட்டி பாகிஸ்தானில் பங்களாதேஷ்க்கு எதிராக நடைபெற இருந்தது. மழை குறுக்கிட்டதுனால அந்த போட்டி நடைபெறவே இல்லை. இதனால பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா லீக் சுற்றிலேயே படுதோல்வி சந்தித்து வெளியேறியதால பாகிஸ்தானில் அடுத்தடுத்த போட்டிகளை பார்ப்பதற்கு பாகிஸ்தானுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இல்லை. இதனால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது. செமிஃபைனல், ஃபைனல் இந்த 2 போட்டியுமே துபாயில் நடந்ததுனால பாகிஸ்தானுக்கு இதனால மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்கவே இல்லை. இதனால இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை நடத்தியதால பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 857 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியில பாகிஸ்தான் தத்தளித்து வந்த நிலையில தற்போது இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை நடத்த திட்டமிட்டதுனால கிட்டத்தட்ட 857 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் இனி மீளவே முடியாத அளவிற்கு படுதோல்வியை புதக்குழியில விழுந்தே இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் ஐசிசியோடைய தலைவர் ஜெய்ஷா தான் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. ஆனால் சொந்த மண்ணில் விளையாண்டு இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாத காரணத்தினால சொந்த மண்ணில் படுதோல்வி சந்தித்த ஒரே அணி அப்படிங்கிற உலக சாதனையையும் தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பெற்று இருக்கிறது. இதை தொடர்ந்து அந்த அணி பார்த்தீங்கன்னா சிதைந்தே போய்விட்டது. அதில் இருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.